வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் மஞ்சள் குலைகளை அறுவடை செய்யும் பணி தீவிரம். விளைநிலத்தில் பூஜைகளை செய்து அறுவடையை தொடங்கிய விவசாயிகள். ஸ்ரீபெரும்புதூரில் பட்டா வழங்கியும் பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டி தரவில்லை என தகவல். தமிழக அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக பழங்குடியின மக்கள் வேதனை. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த பரிதாபம். ஒட்டுமொத்த நோயாளிகளுக்கும் ஒரு மருத்துவர் மட்டுமே சிகிச்சை அளிப்பதாக தகவல். பேஷன் சிக்குன்னு சொன்னால் எப்போ சொன்னோன்னா நான் பார்த்து நான் செஞ்சு தான் போனேன். அதுக்கப்புறம் வரும் நேரத்துக்கு வரும்போது இப்படி இருந்துச்சு, மோசமாக தான் வந்து முகத்து மட்டும் மருந்தெல்லாம் போட்டு குழந்தை பேசுனதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து எதிர்த்து போனேன். நான் பேசவே இல்லையா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உயிருக்கு எமனாக மாறும் வேகத்தடைகள். நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் விபத்துகள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டு யானை நடமாட்டம். காஃபி பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் நடைபெற்ற சேவல் கண்காட்சி. 20,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை சேவல்கள் விற்பனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் விவசாயிகள் மஞ்சள் குலைகளை அறுவடை செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் புதுப்பானையில் மஞ்சள் குலைகளை கட்டி பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் மஞ்சள் குலைகளை அறுவடை செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல்லையில் விவசாயிகள் வயலில் பூஜைகளை செய்து அறுவடை செய்து வருகின்றனர். மஞ்சள் குலை விவசாயத்தில் போதிய லாபம் கிடைப்பதில்லை என்று கூறும் விவசாயிகள் மஞ்சளை நேரடி கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். அப்பா காலத்துலேருந்து தொடர்ச்சியாக அந்த மஞ்சள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மஞ்சள் ஜூன் மாதம் ஆரம்பிப்போம். ஜூன் மாதம் ஆரம்பித்து ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளை விட்டு நாங்கள் விவசாயத்துக்கு மக்களுக்கு பொங்கல் பவனுக்கு பொங்கல் விடுக்காண்டி சேல்ஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிப்பு நல்ல விளைச்சல். ஆனால் மழையால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அது மழையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விளைச்சல் விட்டு கொடுக்கல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி விலை கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு ஒரு குலை 70 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் விவசாயிகள் கட்டுப்படி ஆகும். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு இந்த பொங்கல் தொகுப்பு ஊதியம் கரும்பு கொடுக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய மஞ்சளை அந்தந்த மாவட்டத்தில் கொள்முதல் பண்ணி ரேஷன் கடை மூலிமா மக்களுக்கு விநியோகம் பண்ணால் விவசாயிகளும் நல்லா பயனடைவாங்க, மக்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. பட்டா வழங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வீடு கட்டி தராமல் தங்களை தமிழக அரசு ஏமாற்றி வருவதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் சின்ன ஏரிக்கரை, பெரிய ஏரிக்கரை, சிவன் தாங்கல், செல்லப்பெருமாள் நகர் ஆகிய இடங்களில் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் தார்பாயை கொண்டு வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு காற்றம்பாக்கம் ஊராட்சியிலும் 2022ஆம் ஆண்டு மன்னூர் பகுதியிலும் தமிழக அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் சிலருக்கு மட்டுமே வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில் மீதமுள்ள பழங்குடியின மக்கள் பழைய இடத்திலேயே வசித்து வருகின்றனர். பட்டாவை பெற்ற இப்பகுதியைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தங்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படுமா என்று பழங்குடியின மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எப்படி போச்சு ஏதா போச்சுன்னு ஒரு அத்தர் கூட எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரின்னா அதுவும் கம்முன்னு தான் இருக்கிறோம். இப்ப கூட அமைதியா தான் இருக்கிறோம்.
எப்போ நம்மளுக்கு வீடு கட்டி தருவாங்கன்ற ஆவலால தான் நாங்க இருக்கிறோமா கண்டி. இன்னைக்கு எங்க வீட்டுல பாம்பு வந்து பூந்துச்சு. இதே நைட்ல வந்து பூந்துதான் நான் ஒரு குழந்தை வச்சிருக்கிறேன். நைட்ல வந்து பூந்துதான் நாங்க என்ன பண்ணிருப்போம், ஆம்பளைங்க வேலைங்களுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்துல வந்து தூக்கத்துல வந்து கடிச்சா நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துல எல்லாம் வரும்னு தெரியும், ஆனா எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாம தான் நாங்க லோல் பட்டு இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு சொந்த இடத்துக்கு போகணும் தான் எங்களுக்கு ஆசை கண்டி. நாங்க இந்த இடத்துல ஒருத்தரா சாகணும்னு நாங்க ஆசைப்படல. எங்களுக்கு வந்து இங்கதான் டென்ட் போட்டு ரொம்ப நாளா தங்கியிருக்கோம். ரொம்ப காலமா தங்கியிருக்கோம். ஆனா வந்து பட்டா கொடுத்தாங்க அரசாங்கம். 3 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தாங்க. ஆனா 3 வருஷம் முடிஞ்சிச்சு. பட்டா கொடுத்து இடம் போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ஆனா கட்டவே இல்லை. எங்க குழந்தை குட்டிங்க ரொம்ப கஷ்டப்படுது, நாங்களும் கஷ்டப்படுறோம் இந்த ஏரிக்கரையில அப்படின்ட்டு நாங்க போவே இல்லை. அந்த மழை காத்துல கூட வீட்லயே தான் இருந்தோம், சேத்துலயும் தண்ணிலையும் கந்தோம். ஆனா அரசாங்கம் கேட்கறது நான் கோரிக்கை என்னன்னா, இந்த வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு பட்டா கொடுத்தது பெருசு கிடையாது. எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா எங்க குழந்தை குட்டிங்க நல்ல மாதிரி இருக்கும். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் பெண் குழந்தை உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய மூக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், அஞ்சலி தம்பதியினர். இவர்களுக்கு திவ்யதர்ஷினி என்ற 1.5 வயது பெண் குழந்தை உள்ளது. குழந்தை திவ்யதர்ஷினிக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பெற்றோர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தையை இரவு பணி முடித்து செல்லும் போது பரிசோதித்த மருத்துவர் அடுத்த நாள் காலை 10 மணி வரை மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தையின் பெற்றோர் கேட்டபோது ஒட்டுமொத்த நோயாளிகளுக்கும் தான் மட்டுமே சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவர் கூறியுள்ளார். நான் பார்த்தேன், சரி தான் போனேன். அதுக்கப்புறம் வரும் மேலத்துக்கு வரும்போது இப்படி இருந்துச்சு, மோசமாக தான் வந்து முகத்து மட்டும் மருந்தெல்லாம் போட்டு குழந்தை பேசுனதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து எந்திரிச்சு போனேன். நான் பேசவே இல்லையா, இங்கே தான் இருந்தேன். நான் செல்லனுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு போனேன். நான் திரும்ப நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு தானே போனேன். அப்போ குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நீசல் மணி தானே குழந்தை கூட நல்லா தானே இருந்துச்சு. கூட நம்ம கூட உட்காந்துச்சா இல்லையா, எந்திரிச்சு வெளியே போகிறோம், ஒருத்தர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு தானே போனேன். போதிய மருத்துவர்கள் இல்லாததே குழந்தையின் இறப்புக்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட மருத்துவர் இல்லாததற்கான காரணம் குறித்து விசாரிக்குமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சிய போக்கால் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை தடுக்க பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் சாலை, பள்ளிப்பாளையம் பழைய பாலம், புதுப்பாலம் போன்ற இடங்களில் வேக தடைகள் அமைக்கப்பட்டன. தரமற்ற பெயிண்டை பயன்படுத்தியதால் வேக தடையின் மீது வரையப்பட்ட கோடுகள் சில மணி நேரத்திலேயே அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வேகத்தடை இருப்பதை அறியாமல் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வருகின்றனர். நேற்று முன்தினம் ஈரோடு நோக்கி சென்ற இளைஞர் ஒருவர் வேகத்தடையில் மோதி படுகாயமடைந்தார். வேகத்தடையால் இதுபோன்று பல விபத்துகள் நடப்பதாக கூறப்படும் நிலையில் காவலாளி ஒருவர் வேகத்தடை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். எனவே தேவையில்லாத வேகத்தடைகளை அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானலில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதால் காஃபி பயிர்களை அறுவடை செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான தாண்டிக்குடி, பண்ணைக்காடு ஆகிய கிராமங்களில் பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் உலாவரும் காட்டு யானைகள் காஃபி பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. அறுவடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தாண்டிக்குடியில் உள்ள முருகன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருவதால் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். காட்டு யானை நடமாட்டம் பக்தர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது.
கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் கூடுதல் வனத்துறை அதிகாரிகளை நியமித்து காட்டு யானை நடமாட்டத்தை தடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தெருநாய்கள் கடித்து 300க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அழகே கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால்ராஜ். இவர் தனது வீட்டின் அருகே கோழிப்பண்ணை அமைத்து 5000க்கும் மேற்பட்ட பிராய்லர் கோழிகளை வளர்த்து வருகிறார். இவரது கோழிப்பண்ணையின் வலை மற்றும் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த தெருநாய்கள் கோழிகளை கடித்து குதறின. கோழிகளின் சத்தம் கேட்டு பண்ணை உரிமையாளரின் குடும்பத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது தெருநாய்கள் தப்பிச் சென்றன. இருப்பினும் தெருநாய்கள் கடித்து 300க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. தகவல் அறிந்து அங்கு சென்ற கால்நடை மருத்துவர்கள் இறந்த கோழிகளை ஆய்வு செய்தனர். தெருநாய்கள் தாக்குதலால் பண்ணை உரிமையாளருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தெருநாய்கள் தொல்லைக்கு முடிவு கட்டுமாறு கோழிப்பண்ணை உரிமையாளர் வேண்டுகோள் வைத்துள்ளார். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 2 மணி அந்த சுமாருக்கு நாய் உள்ளே பூந்து ஒரே போட்டு கடிச்சு கோழிகளை எல்லாம் ஒரு 300 கோழிகளுக்கு பக்கமாக இறப்பாயிருச்சுங்க. இன்னொரு 50 கோழிகளுக்காட்ட கடிச்சு காயமாகி இறக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1 லட்சம் ரூபா மதிப்பு வரும் இன்னைக்கு இழந்த கோழிகளினுடைய மதிப்பு. அரசு இதுக்கு உண்டான இழப்பீடு இந்த நாய்களை இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. பழங்குடி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கரடுமுரடான மலைப்பாதையில் நடந்து சென்ற மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தருமபுரி அருகே ஏற்காடு மலையின் பின்புறத்தில் போதக்காடு, பெரிய ஏரிக்காடு, நல்லூர் போன்ற 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தருமபுரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் படித்து வருகின்றனர். சுமார் 250 மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படித்து வரும் நிலையில் 50 மாணவர்கள் மட்டும் தினம்தோறும் மலை கிராமத்தில் இருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு நடந்து செல்கின்றனர். கரடு முரடான காட்டுப்பாதையில் தினம்தோறும் நடந்து செல்ல வேண்டியிருப்பதால் மலை கிராம மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்த தகவலை அறிந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மலை கிராமத்திற்கு நேரில் சென்று மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் தங்கி பயில்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக அவர் உறுதியளித்தார். அப்படியே மூவ் பண்ணுங்க. நைட்டு கூப்பிட்டு சொன்னாங்களா? மேல்கொம்பை இந்த வில்லேஜ் இங்கிருந்து நம்ம மேலே பெரிய ஏரிக்காடு வரைக்கும். பன்ருட்டி அருகே 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்காமல் இருந்த வாரச்சந்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சன்னியாசிப்பேட்டை பகுதியில் பழமை வாய்ந்த வாரச்சந்தை அமைந்துள்ளது. இயற்கை சீற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சனைகளால் இந்த சந்தை 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்காமல் இருந்தது. ஆக்கிரமிப்பை அகற்றி சந்தையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சந்தையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி சிறு குறு வியாபாரிகள் பழமை வாய்ந்த சந்தையில் பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கிய நிலையில் அங்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் சென்று பொருட்களை வாங்கி செல்கின்றனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ராமநாதபுரத்தில் அம்மா உணவகம் கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருப்பதால் ஏழை எளிய மக்கள் பசியார முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அம்மா உணவகம் இயங்கி வந்தது. கட்டிடத்தின் மேற்கூரை சேதமடைந்ததைத் தொடர்ந்து அம்மா உணவகம் கடந்த 5 நாட்களாக திறக்கப்படவில்லை. இதனால் நோயாளிகள் மருத்துவமனைக்கு வெளியே சென்று உணவுகளை வாங்கி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விரைவில் அம்மா உணவகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு ராமநாதபுரம் நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மதுரை சோழவந்தான் அருகே மேலக்கால் பகுதியில் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மேலக்கால் கிராமத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் துரத்தி கடிக்கின்றன. சாலையை தெருநாய்கள் கடந்து செல்வதால் விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக ஆற்றில் கலந்தது. மேட்டூர் கூட்டு குடிநீர் நிலையத்தில் இருந்து குடிநீர் குழாய்கள் மூலம் வாழப்பாடி வழியாக செக்கடிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, எடப்பட்டி, தும்மல் ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பேலூர் வசிஷ்ட நதியில் 2 அடி அகலம் உள்ள குழாய் உடைந்ததால் குடிநீர் வீணாகி வருகிறது. சஷ்டியையொட்டி நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அங்கு குவிந்த பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்துச் சென்று முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மூலவர் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராஜபாளையம் காந்தி கலைமன்றத்தில் 39வது தேசிய புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதனை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். கலை, இலக்கியம், பொருளாதாரம், வரலாறு, அறிவியல், அரசியல், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படுகின்றன. இக்கண்காட்சி 1 மாதத்திற்கு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இந்த ஆண்டு உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளது. வேதாரண்யம் மற்றும் அகஸ்தியன் பள்ளி, கடிநல் வயல், கோடியக்காடு ஆகிய பகுதியில் 9000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைந்துள்ளது. வேதாரண்யத்தில் தற்பொழுது வெயில் தென்பட தொடங்கியிருப்பதால் தொழிலாளர்கள் பருவமழையால் சேதமடைந்த உப்பு பாத்திகளை சீரமைத்து வருகின்றனர். மேலும் இந்த ஆண்டு 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.